Zombie apocalypse. Hey guys, welcome back to our channel. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவ்ல பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் எப்படி அலைட் மோஷன் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஆப்ஷன்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரீசெட் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு டவுன்லோட் அவர் ப்ரீசெட் அப்படின்ட்டு ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்துட்டு நீங்கள் ப்ரிவ்ல பார்த்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட நேம் வச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண முடியும். ஸோ நேம் வந்துட்டு நம்ம பிக்சல் லேபில் வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். ஸோ பிக்சல் லேப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்துட்டு ஏ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு நியூவாக வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியா அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஓகேன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு டி ஆப்ஷன் வந்துட்டு போட்டிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு 100ல் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக டிக் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த ஃபாண்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேசிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு சென்டராக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்ட்ரா அப்படின்ட்டு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டில் 3 நேம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுனா நேம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த நேமை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு வேறு நேம் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேஷன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு என்னோட சேனல் நேமே வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனல் நேமே வந்துட்டு செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் அந்த டி ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்துட்டு கரெக்டாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு சென்டராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு அல்ட்ராவில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரின்னு இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி இதே மாதிரி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தான் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிக்சல் லேபில் எடிட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜோட லிங்க் வந்து நான்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பீட் மார்க் வரைக்கும் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லேயர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பீட் மார்க் வரைக்கும் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு ஸோ இது வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு 3 ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பிக்சல் லேபில் வந்துட்டு எடிட் பண்ண முடியாது, அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பிக்சல் லேபில் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நேம் வந்துட்டு எடிட் பண்ணியிருப்பீங்களே அந்த நேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற அந்த ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களோட ஃபிங்கரில் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு சென்டராக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க் வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ 4.18 செகண்டில் செட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 10.04 செகண்டில் மூவ் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 10.04 செகண்டில் செட் பண்ணிவிட்டு தேர்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக தேர்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீனில் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவும் டெக்ஸ்ட்டும் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு குரூப் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் இமேஜையும் செகண்ட் டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தேர்ட் இமேஜையும் அண்ட் தேர்ட் டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக குரூப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இமேஜ் வந்துட்டு கொடுத்துருப்பேன். இந்த 3 இமேஜில் இருக்க எஃபர்ட்ஸ் தான் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஃபர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜில் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்டாக உள்ள செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லேயர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆரோ மார்க் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் குரூப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்ஷன் மட்டும் இருக்காம செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட்டை தான் வந்துட்டு காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அகைன் பேக் வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க தேர்ட் குரூப்பில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் குரூப்பை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஷனில் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன் மட்டும் இருக்காமல் செட் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு மேலே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் அந்த கலர் எஃபெக்ட் வந்துட்டு அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கீழே வந்துட்டு ரெசல்யூஷன் இருக்கும், அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.